Hello students, welcome to Government Exam Aspirant YouTube channel. இந்த வருஷத்தோட SSC CGL எக்ஸாம்க்கு டென்டேட்டிவ் வேகன்சி எவ்வளோ இருக்குன்றத அஃபிஷியலாக போஸ்ட் வைஸ் டிக்ளேர் பண்ணியிருக்கிறாங்க. அதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு 31st ஜூலை இன்னைக்கு அபிநய் சார் அண்ட் நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் எஜுகேட்டர்ஸ் எல்லாருமே போய் டிஓபிடி மினிஸ்டரை மீட் பண்ண போகிறாங்க. எஸ்எஸ்சியில் இப்போ நடந்துகிட்டு இருக்க அந்த இஷ்யூஸு, அதுக்கப்புறமா ரயில்வே அதர் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸில் இருக்கக்கூடிய அந்த இர்ரெகுலாரிட்டிஸ் இதெல்லாமே அட்ரஸ் பண்ண சொல்லி நாம் கிரீவன்ஸில் அதை ஃபைலும் பண்ணிட்டோம். நம்ம சைடில் இருந்து நீங்கள் எல்லாருமே அதை பண்ணியிருப்பீங்கன்ட்டு நம்புகிறேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே இந்த ஒரு இதில் எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம எல்லாருமே ஒன்றா சேர்ந்து இதில் வாய்ஸ் அவுட் பண்ணி கிரீவன்ஸ் சவுத் இந்தியன் ஆஸ்பிரன்ஸ் கிரீவன்ஸை சப்மிட் பண்ணால் தான் நம்மளோட ஒரு ஹேண்டையுமே கொடுக்குற மாதிரி இருக்கும். இதிலிருந்து ஒரு நல்ல சேஞ்ச், ஒரு நல்ல ஃபேரான எக்ஸாம்ஸை கண்டக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். இல்லைனா எவ்வளோ பெரிய வேகன்சி வந்தாலும் சரி, ஃபைனலாக சஃபர் ஆக போகிறது நம்மளாக தான் இருக்கும். அதனால் இதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஹோப் இதை பற்றி லாஸ்ட் சண்டே நம்ம டிஸ்கஷன் பண்ணிட்டோம். இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த சிஜிஎல்ல பார்த்தீங்கன்னா இப்போ 31st ஜூலை இப்போ வரைக்கும் எவ்வளோ வேகன்சி ரிப்போர்ட் ஆயிருக்குன்னா 14,582 வேகன்சி பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக எல்லா போஸ்ட்டுக்கும் சேர்த்து கம்பைண்டாக டிக்ளேர் ஆயிருக்கு. இதில் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் எவ்வளோ வேகன்சின்றதை டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. முதல்ல எக்ஸாமினர் போஸ்ட்டு, இதில் 137 வேகன்சி இருக்குது. ஒரு நல்ல வேகன்சி தமிழ்நாடு போஸ்டிங் உண்டு. ப்ரிவென்டிவ் ஆஃபீஸர் இதுக்கும் தமிழ்நாடு போஸ்டிங் உண்டு. 353 வேகன்சி இருக்குது. ஆக்சுவலாக இந்த 350 வேகன்சிங்கிறது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. கஸ்டம்ஸில் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, அதுவும் யூனிஃபார்ம் போஸ்ட் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு அருமையான வாய்ப்பு. இந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா கலர் பிளைண்ட்னஸ் உள்ளவங்க எலிஜிபிள் கிடையாது. இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. கலர் பிளைண்ட்னஸ் உள்ளவங்க உங்கள் கேட்டகரிக்கு எவ்வளோ வேகன்சி இருக்குன்றதையும் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த டைம் 91 வேகன்சி ஓபிசிக்கு இருக்குது, ஒரு நல்ல வேகன்சி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏஎஸ்ஓ போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இபிஎஃப்ஓ இது ஃபர்ஸ்ட் டைம் வருது, இந்த டைம் தான் வருது. 97 வேகன்சிங்கிறது இருக்குது. அடுத்தது எல்லாரோடைய ட்ரீம் போஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஜிஎஸ்டி இன்ஸ்பெக்டர் தமிழ்நாடு வேகன்சி உண்டு. ஆனால் இந்த டைம் லாஸ்ட் 2-3 இயர்ஸை கம்பேர் பண்ணுறப்போ இந்த டைம் வேகன்சி கம்மி தான். 1306 வேகன்சி தான் இருக்குது. ஆனால் தமிழ்நாடு ஆஸ்பிரண்ட்டு ரொம்ப கம்மியான பேர் தான் எஸ்எஸ்சிக்கே ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. அண்ட் இதில் என்ன ஆப்பர்ச்சுனிட்டினா, தமிழ்நாடு ஆஸ்பிரண்ட்டுக்கு நீங்கள் கொஞ்சம் கம்மியான மார்க் எடுத்தாலும் சரி, நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக ஜிஎஸ்டியில் தமிழ்நாடை போடுறப்போ உங்களுக்கு இந்த ஜாப்ன்றது தமிழ்நாட்டிலே கிடைக்கும். ஓகேவா? இதுக்கும் கலர் பிளைண்ட்னஸ் உள்ளவங்க எலிஜிபிள் கிடையாது. 1306 வேகன்சிங்கிறது இருக்குது. அடுத்தது இடி டிபார்ட்மெண்ட்டில் 18 வேகன்சி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அதில் பார்த்தீங்கன்னா ஏஎஸ்ஓவில் பார்த்தீங்கன்னா 3 வேகன்சி இருக்குது. இதெல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் போஸ்ட்டை பற்றி பார்க்கலாம். இந்த பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், உங்களுக்கு ட்ரீம் போஸ்ட்டாக பார்த்துக்கலாம். எல்லாருடைய ட்ரீம் போஸ்ட்டாக இருக்கக்கூடிய எம்இஏல ஏஎஸ்ஓ போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 100 வேகன்சி இருக்குது. ஓகேவா? ஒரு நல்ல வேகன்சி தான். டாப் ஒரு நல்ல ரேங்க்குள்ளே வந்தீங்கன்னா இந்த போஸ்ட் அடிச்சிடலாம். ஜென்ரலுக்கு 44, எஸ்சிக்கு 13, எஸ்டிக்கு வேகன்சி இல்லை, ஓபிசிக்கு 33 வேகன்சி, இடபிள்யூஎஸ்க்கு 10 வேகன்சி இருக்குது. கலர் பிளைண்ட்னஸ் உள்ளவங்க எலிஜிபிள். ஓகேவா? ஸோ எம்இஏ டார்கெட் பண்ணுறவங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய வேகன்சி 100 வேகன்சி. அதுலேயும் உங்கள் கேட்டகிரி வேகன்சியை பாருங்கள். ஸோ ஓபிசியாக இருக்கீங்களா 44, 33, 77 வேகன்சி தான் இருக்குது. இடபிள்யூஎஸ்ஆ இருக்கீங்களா 54 வேகன்சி தான் இருக்குது. அந்த மாதிரி மைண்டில் வச்சு அது ஃபோக்கஸ்டாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு எடுத்துக்கிட்டோன்னா சிபிஐ சப் இன்ஸ்பெக்டர் வேகன்சி இருக்குது. 93 வேகன்சி இருக்குது. கலர் பிளைண்ட்னஸ் உள்ளவங்க எலிஜிபிள் தான். 52 வேகன்சி ஜென்ரலுக்கு, ஓபிசிக்கு 18 வேகன்சி, இடபிள்யூஎஸ்க்கு 6, எஸ்சிக்கு 12 வேகன்சி இருக்குது, எஸ்டிக்கு 5 வேகன்சிங்கிறது இருக்குது. ஓகேவா? ரயில்வேல ஏஎஸ்ஓ போஸ்ட் ஒரு நல்ல ஜாப்பு, டெல்லி போஸ்டிங், 48 வேகன்சி இருக்குது. கலர் பிளைண்ட்னஸ் உள்ளவங்க இந்த போஸ்ட்டுக்கு கட்டாயமாக எலிஜிபிள். அடுத்து நிறைய பேரோட ட்ரீம் போஸ்ட்டாக இருக்க போகிற இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டர் 389 வேகன்சி இருக்குது. லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணுறப்போ வேகன்சி இந்த டைம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. பட் 389 வேகன்சிஸ் இருக்குது. ஹார்ட் ஒர்க் போட்டிங்கன்னா இந்த போஸ்ட்டை உங்களால் ஃபில் பண்ணிட முடியும். தமிழ்நாடுக்கு எவ்வளோ வேகன்சி இருக்குங்கிறத அஃபிஷியலாக இனிமேல் தான் டிக்ளேர் பண்ணுவாங்க. நம்மளுடைய டெலகிராம் சேனலில் தமிழ்நாடுக்கு எவ்வளோ வேகன்சி இருக்குன்றது ஆல்ரெடி டிக்ளேர் பண்ணியிருந்தோம். ஹோப் இந்த பிடிஎஃப்ல உங்களால் பார்த்துக்கிட முடியும். ஜிஎஸ்டியில் பார்த்தீங்கன்னா மொத்தம் எவ்வளோ வேகன்சி இருக்கிறதா பார்த்துருந்தோன்னா ஜிஎஸ்டி இன்ஸ்பெக்டர் 1306 வேகன்சி இருக்கிறதா பார்த்துருந்தோம். ஸோ அதில் சென்னை தமிழ்நாடுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இயர் பார்த்தீங்கன்னா சென்னைக்கு 87 வேகன்சி இருக்குது. லாஸ்ட் இயர்ஸ்லாம் கம்பேர் பண்ணுறப்போ இந்த டைம் ரொம்ப கம்மியான வேகன்சி தான். ஆனால் ஒரு வேகன்சிங்கிறது இருக்குது. தமிழ் ஆஸ்பிரன்ஸ் நல்லா படிச்சிங்கன்னா எடுத்துடலாம். அடுத்து இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டர் எவ்வளோ வேகன்சி இருக்கிறதா பார்த்தோன்னா 386 வேகன்சி இருக்கிறதா பார்த்தோம். அதில் சென்னையோட வேகன்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 34 வேகன்சி இருக்குது. ஜென்ரலுக்கு 15, ஓபிசிக்கு 9 வேகன்சி, இடபிள்யூஎஸ்க்கு 3 வேகன்சி, எஸ்சிக்கு 5 வேகன்சி, எஸ்டி கேண்டிடேட்டுக்கு 2 வேகன்சிங்கிறது இருக்குது. ஓகேவா? 34 வேகன்சி
2023 வேகன்சியே கிடையாது. 2026 26 வேகன்சி, இப்போ 34 வேகன்சி. நல்ல வேகன்சி தான். லாஸ்ட் டைம் ஓபிசிக்கு வேகன்சிஸ் இங்கே இல்லை. ஆனால் டைம் எல்லா கேண்டிடேட்டுக்கும் வேகன்சி இருக்குங்கிறது ஒரு நல்ல விஷயம். எப்படியாவது படித்து கிளியர் பண்ண பாருங்க. ஓகேவா? அடுத்தது கலர் பிளைண்ட்னஸ் உள்ளவங்க இதுக்கு எலிஜிபிள். நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தலாம், எக்ஸிக்யூட்டிவ் அசிஸ்டன்ட் கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் 183 வேகன்சிங்கிறது இருக்குது. ஆக்சுவலாக எக்ஸிக்யூட்டிவ்க்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேட் வைஸ் வேகன்சிங்கிறது உண்டு. ஓகே, ப்ரிவென்டிவ் ஆஃபீஸர் வேகன்சி பார்த்தோம். சென்னைக்கு பார்த்தீங்கன்னா 83 வேகன்சி இருக்குது அவுட் ஆஃப் 353ல். நல்ல வேகன்சின்றதை சொன்னோம். எக்ஸாமினருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 137 வேகன்சிங்கிறது இருக்குது. சென்னைக்கு 32 வேகன்சிங்கிறது இருக்குது. ஸோ சென்னை பீப்புளுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் அசிஸ்டன்ட், எக்ஸிக்யூட்டிவ் அசிஸ்டண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா சென்னை ஜிஎஸ்டியில் 10 வேகன்சிங்கிறது இருக்குது. கஸ்டம்ஸில் பார்த்தீங்கன்னா 18 வேகன்சிங்கிறது இருக்குது. ஓகேவா? ஓவராலாக 183 வேகன்சிங்கிறது இருக்குது. அதில் சென்னைக்கு மட்டுமே 28 வேகன்சிங்கிறது இருக்குது. இது ஒரு நல்ல வேகன்சி. இதில் என்ன பார்க்கணுன்னா ஜிஎஸ்டி அதில் பார்த்தீங்கன்னா எல்லா கேண்டிடேட்டுக்குமே வேகன்சி இருக்குது. ஜென்ரல் கேண்டிடேட், எஸ்சி கேண்டிடேட், எஸ்டி கேண்டிடேட், ஓபிசி கேண்டிடேட், இடபிள்யூஎஸ் எல்லாருக்கும் வேகன்சி இருக்குது. ஆனால் கஸ்டம்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்டி, ஓபிசி இந்த 2 கேண்டிடேட்டுக்கு வேகன்சி 0வாக இருக்குது. ஓகேவா? ஸோ இதையும் நோட் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர் 118 வேகன்சிங்கிறது இருக்குது. அதுக்கப்புறம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுவீங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்க்கலாம். கோஸ்ட் கார்டில் பார்த்தீங்கன்னா அசிஸ்டண்ட் அதில் பார்த்தீங்கன்னா 18 வேகன்சிங்கிறது இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸர் 249 வேகன்சிஸ் இருக்குது. அண்ட் இந்த 2 பேப்பருக்கும் நீங்கள் பேப்பர் 2 எக்ஸ்ட்ரா எழுதணும், அது உங்களுக்கு தெரியும். தென் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நார்காட்டிக் கண்ட்ரோல் பியூரோ இதில் பார்த்தீங்கன்னா லெவல் 6 போஸ்ட்டு ஏஎஸ்ஓ 11 வேகன்சிங்கிறது இருக்குது. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி நார்காட்டிக் சென்ட்ரல் பியூரோ ஆஃப் நார்காட்டிக்கில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுக்கு 4 வேகன்சி இருக்குது. எஸ்டி கேண்டிடேட்டுக்கு வேகன்சியில் மற்ற எல்லாருக்கும் ஒரு வேகன்சிங்கிறது இருக்குது. ஓகேவா? தென் அதிகமான வேகன்சி இருக்கிறது இந்த இயரோட வேகன்சியை ரொம்ப அதிகமாக காட்டுறது இந்த போஸ்ட்டு தான். இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஆஃபீஸ் சூப்பரண்ட்டுங்கிற போஸ்ட்டு. மொத்தமாக 6753 வேகன்சி இருக்குது. இந்த வீடியோ பார்க்குறதுல நிறைய பேர் இந்த போஸ்ட்டில் செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புங்கிறது நிறையா இருக்குது. தமிழ்நாட்டில் இந்த போஸ்ட்டுக்கு வேகன்சிங்கிறது இருக்குது. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 477 வேகன்சிங்கிறது இந்த ஒரு போஸ்ட்டுக்கு மட்டும் இருக்குது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. ஜென்ரலுக்கு 196 வேகன்சி, எஸ்சி கேண்டிடேட்டுக்கு 71 வேகன்சி, எஸ்டி கேண்டிடேட்டுக்கு 35 வேகன்சி, ஓபிசிக்கு 128 வேகன்சி, இடபிள்யூஎஸ்க்கு 47, மொத்தம் 477 வேகன்சி இருக்குது. எந்த போஸ்ட்டை விட்டாலும் சரி இந்த போஸ்ட்டை விட்டுறாதீங்க. ரொம்ப நல்ல சேலரி, தமிழ்நாட்டிலேயே வேலை இருக்குது, நல்ல கை நிறைய சம்பளம் வாங்கலாம், விட்டுறாதீங்க. கலர் பிளைண்ட்னஸ் உள்ளவங்க எலிஜிபிள் தான். ஓகேவா? அடுத்தது அக்கௌண்டன்ட் போஸ்ட்டுக்கு 180 வேகன்சிஸ் இருக்குது. ஆடிட்டர் போஸ்ட்டுக்கு 1174 வேகன்சிஸுங்கிறது இருக்குது. இதுக்கு தமிழ்நாடு வேகன்சிஸுங்கிறது உங்களுக்கு உண்டு. ஓகேவா? டிஃபென்ஸுக்கு உங்களை இதில் உண்டு, இது லேட்டராக பார்க்கலாம். எஸ், ஓகே. தென் இது எல்லாமே பார்த்துக்கலாம். தென் ஓகே, டேக்ஸ் அசிஸ்டன்ட் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா 721 வேகன்சிங்கிறது இருக்குது. இதுக்கு தமிழ்நாடு வேகன்சிங்கிறது உண்டு. ஓகேவா? டேக்ஸ் அசிஸ்டன்ட் இன்கம் டேக்ஸ். ஓகே, ஸோ 721 வேகன்சிஸ் இருக்குது. இதில் ஏதோ டேட்டா மிஸ்மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது. சென்னை மட்டும் நோட் பண்ணிக்கலாம். சென்னைக்கு 38 வேகன்சிஸுங்கிறது இருக்குது. ஓகேவா? டேக்ஸ் அசிஸ்டன்ட் 2025. ஓகேவா? சாரி, கஸ்டம்ஸுக்கு வந்து மாற்றிட்டோம். கஸ்டம்ஸுக்கு தான் 721 வேகன்சி. ஜஸ்ட் கஸ்டம்ஸ் எஸ் ஜிஎஸ்டி கஸ்டம் 771 வேகன்சி இருக்குது. அதில் சென்னைக்கு வேகன்சி பார்த்தீங்கன்னா 79 வேகன்சிஸ் இருக்குது. மற்ற ஸ்டேட்ஸை கம்பேர் பண்ணுறப்போ ஒரு 4th லார்ஜஸ்ட் வேகன்சிங்கிறது சென்னைக்கு தான் இருக்குது. ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிடாதீங்க, தமிழ்நாட்டில் வேலைன்றது இருக்கும். ஓகேவா? தென் இது எல்லாமே யூடிசி போஸ்ட், இதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். தென் இன்கம் டேக்ஸுக்கு பார்த்துலாம் 1249 வேகன்சிஸுங்கிறது இருக்குது. ஓகேவா? பே லெவல் 4ல் வரக்கூடிய ஒரு போஸ்ட்டு. ஸோ இதுக்கு தான் பார்த்தீங்கன்னா சென்னைக்கு 38 வேகன்சிஸுங்கிறது இருக்குது. ஓகேவா? தமிழ்நாடு பீப்புள் நீங்கள் நல்லா படித்து இந்த மாதிரி ஸ்டேட் வைஸ் வேகன்சி இருக்கக்கூடிய போஸ்ட்டை நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா தமிழ்நாட்டிலே உங்களுக்கு வேலைன்றது இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம், நான் கம்மியான மார்க் எடுத்தால் எனக்கு வேறு ஸ்டேட்டில் போடுவாங்களான்ட்டு. தமிழ்நாடு ஆஸ்பிரண்ட் நீங்கள் ஃபஸ்ட் எப்படி தமிழ்நாடு தான் ஸ்டேட் வைஸ் ப்ரிஃபரன்ஸில் போடுவீங்க, உங்களுக்கு அதிலே கிடச்சிரும். அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். இப்போ இருக்கக்கூடிய டைமுங்கிறது ரொம்ப கம்மியான டைம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 12 நாள் தான் எக்ஸாம்ஸ் இருக்குது. ஓகேவா? அந்த 12 நாளை எப்படியாவது யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இருக்கக்கூடிய ரிமைனிங் டைமில் புதுசாக கேட்கக்கூடிய டாபிக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கவர்மெண்ட் எக்ஸாம் ஆஸ்பிரண்ட் ஆப்பில் பார்த்தீங்கன்னா அந்த கண்டென்ட் எல்லாமே ஃப்ரீ கோர்ஸில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ப்ராபபிலிட்டி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, கோஆர்டினேஷன் ஜியோமெட்ரி, அனலிட்டிக்கல் ரீசனிங்கு, அதுக்கப்புறமா ரீடிங் காம்ப்ரஹென்ஷன், இது எல்லாமே
உங்களுக்கு நீங்கள் கம்ப்ளீட் சிலபஸை பேசிக் டு அட்வான்ஸ் ஃப்ரீயாகவே கவர் பண்ணிக்கிட முடியும். இந்த 12 நாளுக்குள்ளே எப்படியாவது அந்த டாபிக்லாம் கவர் பண்ணி எக்ஸாம்ஸை நல்லா பர்ஃபார்ம் பண்ண முயற்சி பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ட்ரீம் போஸ்ட் என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்கள் ட்ரீம் போஸ்ட் என்ன, உங்களோட அட்டெம்ப்ட் இது எத்தனாவது சிஜிஎல் அட்டெம்ப்ட், அதெல்லாம் கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். என்ஐஏல பார்த்தீங்கன்னா சப் இன்ஸ்பெக்டருக்கு 14 வேகன்சிஸ் இருக்குது, இது மிஸ் பண்ணிட்டோம். ஸோ இதோட பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறோம், வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஐபி மிஸ் பண்ணிட்டோம். ஐபியில் ஏஎஸ்ஓ போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 197 வேகன்சிஸ் வந்து இருக்குது. ஜென்ரலுக்கு 100 வேகன்சி, ஓபிசிக்கு 39 வேகன்சிஸுங்கிறது இருக்குது. கலர் பிளைண்ட்னஸ் உள்ளவங்க எலிஜிபிள் தான் இந்த பர்டிகுலர் போஸ்ட்டுக்கு. ஓகேவா? ஸோ எல்லா போஸ்ட்டுமே பார்த்துட்டோம். டபிள்யூஓ போஸ்ட்டு கிடையாது, அது உங்களுக்கு தெரியும் நம்புகிறேன். ஏன்னா அந்த போஸ்ட்லாம் ஒரு 2 to 3 இயர்ஸ் முன்னாடியே வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க சிஜிஎல்லேருந்து, ரெக்ரூட் பண்ணுறதுல டேரெக்டாக. ஓகே, ஸோ உங்களோட ட்ரீம் போஸ்ட் என்னன்றது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த சிஜிஎல்லை நீங்கள் எல்லாருமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணுங்கள். இன்னைக்கு டிஓபிடி மினிஸ்டரை சார் மீட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறமா அபிநய் சார் என்ன ரிப்போர்ட்ன்றதை ஷேர் பண்ணுறோம். எல்லோரும் யுனைட்டாக இருந்தால் ஒரு நல்ல சேஞ்சை நம்ம எதிர்பார்க்கலாம். கொஷின் பேப்பர்ஸ் வந்து டிகிரி லெவலில் கேட்குறாங்க, அது நல்ல விஷயம். நம்மளுடைய மெயின் டார்கெட்டு எக்ஸாமை ப்ராப்பராக கண்டக்ட் பண்ணணுங்கிறது தான். ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா எக்ஸாம் ப்ராசஸ் ஒழுங்காக கண்டக்ட் பண்ணால் தான் எக்ஸாம்ஸை கிளியர் பண்ண முடியும். கொஷின் ஆன்சர் பண்ணுறதுலையே ஒவ்வொரு ஆன்சருக்கும் மார்க் பண்ணுறதுக்கே 3 செகண்ட் 4 செகண்ட் எடுத்ததுன்னா கட் ஆஃபை 0.5ல் கிளியர் பண்ண முடியாமல் போய் நிறைய பேர் இருக்காங்க. அது டைம் நிறைய வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் எல்லோரும் வாய்ஸ் அவுட் பண்ணுறோம். எல்லாருமே யுனைட்டாக இருங்க. தேங்க்யூ அண்ட் ஆல் தி பெஸ்ட்.